வணக்கம். ஆன்மீக செய்திகள். தென் திருப்பதி என்றழைக்கப்படும் கரூர் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் மாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம், தெப்ப உற்சவம், ஊஞ்சல் சேவைகள் நிறைவடைந்தன. மாசி மாத உற்சவத்தின் நிறைவு புஷ்பாஞ்சலி சேவை நடைபெற்றது. உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கல்யாண வெங்கட்ரமண சுவாமி அலங்கார மண்டபத்தில் அருள்பாலித்தார். துளசி, சம்பங்கி, அரளி, மல்லிகை, முல்லை உள்ளிட்ட பூக்களால் பட்டாச்சாரியார்கள் புஷ்பாஞ்சலி சேவை நடத்தினர். சுவாமிக்கு தீபதூப சேவை மற்றும் பஞ்ச கற்பூர மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்களுக்கு மஞ்சள் மற்றும் துளசி பிரசாதம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் பங்குனி திருவிழா கோலாகலமாக நடக்கிறது. 4ஆம் நாள் உற்சவத்தில் கண்ணன் அலங்காரத்தில் ராஜகோபால சுவாமி அருள்பாலித்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். 18 நாள் நடக்கும் பங்குனி திருவிழாவில் தினமும் சுவாமி வீதி உலா வருவார். திருச்சி சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோயிலில் பங்குனி மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு மகா சுதர்சன ஹோமம் நடைபெற்றது. உலக நன்மைக்காக பட்டாச்சாரியார்கள் ஹனுமன் மூலமந்திரம் பாராயணம் செய்தனர். சகஸ்ரநாம ஆவாகனம், மகா பூர்ணாகுதியுடன் சுதர்சன ஹோமம் நடைபெற்றது. ஆஞ்சநேயருக்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.